இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மாத்திரம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல அப்ளிகேஷன் எண்ட் டேட்க்கு முன்னாடி உங்களால அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கும் நம்ம பார்க்கறது ஒரு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப் தான் பார்க்க போறோம். இன்னொரு ரெக்வஸ்ட்டும் இருக்கு. இந்த சேனல் ஆரம்பிச்சது எக்ஸ்க்ளூசிவா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான இன்டர்ன்ஷிப்காகவும், படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்காகவும் ஆரம்பிச்ச இந்த சேனல் இதுவரைக்கும் நெறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகவே இல்ல. ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது படிச்சுட்டு இருக்காங்க, இல்ல வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க்க குடுத்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு பெய்டு இன்டர்ன்ஷிப்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனுக்கு கீழ இருக்கிற டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டர் இது நியூ டெல்லியில இருக்கு. இவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது 6 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஒரு 12 மந்த்ஸ் வரைக்கும் கூட எக்ஸ்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்க்கு வந்து நீங்க வந்து ஒரு அமௌண்ட், அதாவது சேலரியா ஒரு அமௌண்ட் ரிசீவ் பண்ண போறீங்க. அது 15,000 பெர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம இன்டர்ன்ஷிப் முடியும்போது இந்த இன்டர்ன்ஷிப்க்கான ஒரு சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு அவார்ட் பண்ண போறாங்க. அதே மாரி வந்துட்டு நீங்க யாராவது இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்படின்னா, அவங்க ஒரு லிங்க் குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் லிங்க். நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து இதே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் இல்லையா? இங்க போனீங்கன்னாவே இருக்கும். இல்லன்னா அவங்களோட வெப்சைட்டும் நான் குடுக்குறேன். அதுல போனீங்கன்னாவும் இருக்கும். ஸோ இந்த லிங்க் மூலமாவும் நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல நான் லிங்க் மூலமா அப்ளை பண்ணல அப்படின்றவங்க உங்களுடைய சிவி, அப்டேட்டட் சிவி, அப்புறம் இவங்க இதே நோட்டிஃபிகேஷன்ல ஒரு அப்ளிகேஷன் குடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன பிரிண்ட் எடுத்து ஃபுல்லா ஃபில் பண்ணி சைன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க குடுத்துருக்கிற ஒரு அட்ரஸ்க்கு நீங்க என்வலப் அனுப்பலாம். அது வந்து 14th டிசம்பர் 2025 அன்னைக்கோ இல்ல அதுக்கு முன்னாடியோ உங்களுக்கு ரீச் ஆகுற மாரி அந்த என்வலப் அனுப்பணும். ஸோ என்ன அட்ரஸ்க்கு அனுப்பலாம் அப்படின்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டர், கேஎல் பவன், ஜான்பாத், நியூ டெல்லி 110001 அப்படின்ற அட்ரஸ்க்கு நீங்க என்வலப்பாவும் அனுப்பலாம். அதே மாரி நீங்க வந்து லிங்க்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா, லிங்க்ல போய் ஒவ்வொரு விஷயமும் நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணுங்க. உங்க சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்க ஃபில் பண்றதுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லாம பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் நேம்ல வர ஸ்பெல்லிங், உங்க அப்பா, அம்மாவோட பேரு, இல்ல வேற எந்த ராங் டைப் பண்ணும்போது ஒரு ராங் இன்ஃபர்மேஷனா எதையுமே டைப் பண்ணிறாதீங்க. கரெக்ட்டா ஃபில் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்க கேட்டிருக்க அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஒரு 10 எம்பிக்குள்ள இருக்கிற மாரி ஒரு ஃபைல் ரெடி பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் ஃபைல். அந்த பிடிஎஃப் ஃபைலோட நேம் உங்களோட நேமா வச்சுக்கோங்க. இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. அதே மாரி அவங்க சொல்லியிருக்கிற சிஜிபிஏ நீங்க வச்சிருக்கணும். இது 6 to 12 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு இன்னைக்கு நீங்க வந்து இந்த இன்டர்னா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல உங்களால இதே டெக்குக்கு வந்து இன்டர்ன்ஷிப்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. அதே மாரி ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க யாராவது இருக்கீங்க, இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அவங்க இப்ப வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்களோட இமெயில் அட்ரஸ் ஒண்ணு குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலோ, எதுனாலும் நீங்க அந்த ரெக்யர்மென்ட் வந்து நீங்க அந்த இமெயில்ல கேட்கலாம். அது வந்து adgpers-tech@gov.in இதுதான் அவங்க குடுத்துருக்கிற அந்த இமெயில் ஐடி. அதே மாரி எலிஜிபிலிட்டி அப்படின்னும்போது, நீங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்டா இருக்கணும். இந்தியாலயோ, அப்ராட்லயோ படிச்சுட்டு இருக்கலாம். 3rd ஆர் 4th இயர்ல படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டா இருக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட்ல படிக்கலாம் அப்படின்னா, பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இது எந்த சப்ஜெக்ட்டோ அது இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட்டோ நீங்க படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கியிருக்கீங்க. சிஜிபிஏலனா 6 ஆர் அபவ் 6 சிஜிபிஏ வாங்கியிருக்கீங்கன்னா நீங்க எலிஜிபிள். இல்ல அப்படின்னா, நான் வந்து பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் லாஸ்ட் இயர் அப்படின்றவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே 60 மார்க் தான், 6 சிஜிபிஏ தான். அதே எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த சப்ஜெக்ட்டும் இதுக்கு ரிலேட்டட் படிச்சு முடிச்சவங்க, லாஸ்ட் இயர் படிச்சு முடிச்சவங்களும் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இல்ல போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நான் படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலோ, இல்ல லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலோ, அவங்களும் இதே ஸ்ட்ரீம்ல படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அதே மாரி வந்துட்டு இந்த இன்டர்ன்ஷிப் வந்து நல்ல அகாடமிக் பேக்ரவுண்ட் இருக்கவங்க,
கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. அ அதே மாரி இன்டர்ன்ஷிப் அப்படின்றது ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் 6 மந்த்ஸ், 12 மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்டர்ன் ஆகும். அ அம் அதே மாதிரி இது அப்ளை பண்ற அந்த லிங்க் மூலியமா அப்ளை பண்ணலாம். இல்ல என்வலப் மூலம் அப்ளை பண்ணலாம். செலக்ஷன் அப்படின்றது அவங்களோட செலக்ஷன் கமிட்டி தான் டிசைட் பண்ணுவாங்க. உங்களோட அப்ளிகேஷனையும், உங்களோட மார்க்ஸையும், உங்களோட அகாடமிக் பேக்கிரவுண்டையும் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கு. அந்த பர்சனல் இன்டர்வியூக்கான ட்ராவலிங் அலவன்ஸ் எதுவுமே தரமாட்டாங்க. அது எல்லாமே உங்களோட ஓன் காஸ்ட்டு. அதே மாதிரி உங்களோட செலக்ஷன் செலக்ஷன் முடிஞ்சப்புறம் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றது உங்க பர்சனல் இமெயிலுக்கே அவங்களே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் லெட்டரும் வரும். இன்கேஸ் நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க காலேஜ்ல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா உங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒண்ணு அவங்களுக்கு வாங்கி தர வேண்டி இருக்கும். அதே மாரி இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது ஜாபுக்கான ஆஃபர் கிடையாது. இது ஒன்லி இன்டர்ன்ஷிப். நீங்க அந்த பர்ட்டிகுலர் டியூரேஷன் முடிஞ்சோனே அங்கருந்து வெளிய வந்துரணும். அதுக்கு அவங்க சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே குடுத்துருவாங்க. அதே மாரி வந்துட்டு இந்த பிளேஸ்மெண்ட்ல நீங்க ஒரு வேள இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோகிராம் ஒண்ணு இருக்கும் ஃபர்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்றத க்ளோஸா அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. அதே மாரி இதுக்கான அட்டெண்டன்ஸும் உங்களுக்கு உண்டு. அ அ நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கான அந்த லேப்டாப் வந்து உங்களோட ஓன் லேப்டாப் எடுத்துட்டு போயிடலாம். மத்தபடி ஒர்க் ஸ்பேஸோ, இல்ல இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோ மீதி எல்லாம் அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. முக்கியமா வந்து முக்கியமான விஷயம் இந்த இன்டர்ன் நீங்க ஒர்க் பண்ணும்போது, அங்க இருக்கிற கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் எதையும் வெளிய சொல்லக்கூடாது. இதெல்லாம் அவங்க ஓரியன்டேஷன்லயே சொல்லிக் குடுத்துருவாங்க. இருந்தாலும் இதுலயும் குடுத்துருக்காங்க. அதே மாரி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்களோ, அத ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அ அதே மாரி டாக்குமெண்ட்ஸ் பேப்பர் இல்ல பப்ளிஷ்டு எதுவுமே வந்துட்டு இன்டர்ன் வந்து அ லீக் அவுட் பண்ணக்கூடாது. இந்த மாரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதே கண்டிஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு அவங்க ஃபுல்லாவே சொல்லிக் குடுத்துருவாங்க. இது இல்லாம வந்து நீங்க இந்த இன்டர்ன்ஷிப் முடியும்போது, நீங்க ஒரு பேப்பர் ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். அங்க நீங்க பண்ண வொர்க்கு, அதோடைய டாக்குமெண்டேஷன் வந்து நீங்க சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இது பெய்டு இன்டர்ன்ஷிப். ஸோ பெய்டு இன்டர்ன்ஷிப்ல மந்த்லி 15,000 உங்களுக்கு தருவாங்க. அந்த 15,000 உங்களுக்கு ஒரு சேலரியா வரும். நீங்க எதுவரைக்கும் அந்த இன்டர்ன்ஷிப் அட்டெண்ட் பண்றீங்களோ, அது வரைக்கும் உங்களுக்கு வரும். சர்டிஃபிகேட் வந்து ஒன்ஸ் நீங்க இன்டர்ன்ஷிப் முடிச்ச உடனே தருவாங்க. இன்கேஸ் நீங்க ஏதாவது காரணத்தினால இந்த இன்டர்ன்ஷிப்ப நடுவுல நிறுத்துறதா இருந்தா, நீங்க தாராளமா நிறுத்திக்கலாம். இல்ல அவங்க உங்கள வெளிய அனுப்புறதுனாலும், எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லாம, எந்த விதமான கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லாம உங்கள அதுலேருந்து ரிலீவ் பண்ணி அனுப்பிச்சுருவாங்க. இந்த இன்டர்ன்ஷிப்ப பொறுத்தவரைக்கும் நீங்க அப்ளை பண்ண போற லாஸ்ட் டேட் வந்து 14த் டிசம்பர் 2025 இன்னையிலேருந்தே அப்ளை பண்ணலாம். ஏன்னா 4த் அன்னைக்கு இத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நேத்து வந்து இத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னையிலேருந்தே அப்ளை பண்ணலாம். இப்போலேருந்து 14த் டிசம்பர் 2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நாங்க குடுத்துருக்க இங்க இந்த லிங்க் வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா, நேரா நோட்டிஃபிகேஷனுக்கே போயிடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வேகன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.